ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 26வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நாமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை என்று சொல்லி. நம்மால் அப்படி சொல்ல முடியுமா? கர்த்தரையே நான் நம்பி இருக்கிறேன், ஆகையால் என் வாழ்க்கையிலே தள்ளாடுதல் இல்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? சற்று யோசித்து பாரு. தேவனை ஆராதிக்க செல்லுகிற நாம் அநேக நேரத்திலே என்ன செய்கிறோம்? விசுவாசம் இல்லாமல் பேசுகிறோம். சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் கால்கள் கூட கல்லில் மோதாதபடிக்கு அவர் தூதர்களை கொண்டு உங்களை பாதுகாப்பார் என்று சொல்லி. ஆனால் அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே இடர்களும் தடுமாற்றங்களும் வரும் பொழுது, ஏன் எனக்கு தேவன் இதை அனுமதித்தார் என்று சொல்லி நாம் கேள்வி கேட்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நான் தள்ளாடுவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை என்று சொல்லி நாம் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோமா? இதோ தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவஜனமே, நீங்கள் இந்த சங்கீத வசனத்தை நீங்கள் தியானித்து பாருங்கள். சவுலுடைய மகன் யோனத்தான் தாவீதை தன் ஜீவன் போல நேசிக்கிறான். இதோ யோனத்தான் நிமித்தமாக நான் தள்ளாடுவதில்லை என்று அவன் சொல்லவில்லை, மாறாக கர்த்தர் நிமித்தமாக நான் தள்ளாடுவதில்லை. இதோ சவுல் எனக்கு எதிராக எவ்வளவு சதித்திட்டங்கள் தீட்டினாலும் அதை எனக்கு யோனத்தான் என்னை நேசிக்கிறதுனாலே எனக்கு அறிவிப்பான் என்று சொல்லி அவன் சொல்லவில்லை. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆதலால் நான் தள்ளாடுவதில்லை என்று சொல்லுகிறான். பாருங்கள், எவ்வளவு நம்பிக்கை கர்த்தர் மீது. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவஜனமே, கர்த்தரையே நம்புங்கள். இதோ தாவீது சொன்னது போல உங்களை தள்ளாட அவர் ஒரு நாளும் விட மாட்டார். காற்று அடிக்கலாம், புயல் அடிக்கலாம், ஏன் சுனாமியே வரலாம். உங்கள் வாழ்க்கை எந்த காரியத்திலும் கர்த்தர் இதோ தோல்வியை கொடுக்க மாட்டார், வெற்றியையே கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். இன்றைக்கு தேவனை ஆராதிக்க செல்லுகிற நீங்கள், கர்த்தருடைய ஆராதனைக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தள்ளாட செய்ய மாட்டேன் மகளே. இதோ தாவீது சொன்னது போல சொல் உன் இருதயத்திலே, நான் கர்த்தரை நம்பி கர்த்தரை ஆராதிக்க செல்லுகிறேன். எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே தூங்கி கொண்டிருக்கிற வேளையிலே தேவனை முன்வைத்து நான் இந்த வாரத்தை தொடங்குகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையிலே நான் தேவனை முன்வைத்து தொடங்குகிறேன். எனவே என் கால்கள் தள்ளாடுவதில்லை என்று சொல்லி இந்த நாளை தொடங்குங்கள். இந்த வாரம் முழுவதும் அல்ல, உங்கள் ஆயுசு முழுவதும் கர்த்தர் தள்ளாட விடமாட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா, கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை என்று சொல்லத்தக்கதான ஆண்டவரே கிருபை எங்களுக்கு கொடுங்க. எவ்வளவோ சூழ்நிலையிலும் தாவீது சொன்னது போல நாங்களும் எங்கள் வீட்டாரும் சொல்ல எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.